யாரும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பிசி எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எத்தனை கொஷின் வரையா கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ என்னென்னலாம் படிக்கணும் ஃபஸ்ட்டு மேண்டட்ரியாக, ஸோ எதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுட்டு போனால் போதும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2020 வரையா வந்து 80 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு அந்தளவுக்கு வெயிட்டேஜ் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 22 கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை 23ல் இந்த கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனியாக வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக அதுக்காக வந்து நம்ம படிக்கணும். அந்த 20 கொஸ்டின் பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும், 70 கொஸ்டின்ஸில் வந்து நம்ம 60 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டால் தான் வந்து நமக்கு காம்படிஷனில் நம்ம உள்ளே இருப்போம் அப்படிங்கிறது. ஸோ வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம வந்து அதுக்காக ஃபுல் எஃபோர்ட்டும் போட முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் சிலபஸை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறது மூலமாக நம்ம எந்த மாதிரி அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்ல மார்க் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2023க்கும் 22ல் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2023ல் வந்து பார்த்திங்கன்னா 5 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2023 உலக சதுரங்க போட்டியில் 2ஆம் இடம் பெற்ற இந்தியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இது வந்து இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்றவங்க தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டோக்கியோ ஒலிம்பிக் 2020 ஆண்கள் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 2023 கொஸ்டின் 2020 ஒலிம்பிக் பற்றி கேட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ இந்த ஒரு நீரஜ் சோப்ராங்கிறவங்க அந்த டைமில் வந்து நல்லா ஃபேமஸான ஒரு ஆளாக இருந்ததுனால, ஸோ அவரை பற்றின ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ 2023 நடந்த அந்த நியூஸே நீங்கள் பார்த்துருந்தாலே நீங்கள் அந்த கொஸ்டின் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ விளையாட்டில் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் 2023ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் படுக்க வசதி கொண்ட ரயிலாகும். ஓகேவா? வந்தே பாரத் ரயில் ஐசிஎஃப் பெரம்பூரில் தயாரிக்கப்பட்ட ரயிலாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, வந்தே பாரத் வந்து படிக்க வசதி கொண்ட ரயில் அப்படின்னு வாக்கியம் 1 சொல்லுது, வாக்கியம் 2 வந்து அது எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லுது. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து எப்படின்னா, ஸோ இப்போது ரீசெண்டாக போக்குவரத்தில் வந்து என்னென்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, ரயில்வேல என்னென்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம அதுவும் தமிழ்நாட்டு ரிலேட்டடெல்லாம் எதனால எடுத்து கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேமஸானது. நான் இப்போ அடுத்து வந்து ஒரு மெட்ரோ பற்றின கொஸ்டின் கூட ரிப்பீட் ஆகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு ஏதாவது ஒரு வசதிகள் வந்து நம்ம மாநிலத்துக்கு வருது அப்படின்னா, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் இதுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமானா, உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆனால் விளையாட்டை பற்றின அந்த ஒரு விஷயங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நல்லாவே கேட்குறாங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4வது கொஸ்டின். 2023 உலகக்கோப்பையில் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோலி வந்து ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரோஹித் வந்து அந்த ஓடிஐயில் வந்து போய் வேர்ல்டு கப்புக்கு விளையாடுவாங்க. ஃபைனல் வரையும் போயிட்டு ஃபைனலில் வந்து இந்தியா வந்து தோற்றுறோம். ஓகேவா? ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த கிரிக்கெட் ரிலேட்டடான நியூஸ் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதை ஈஸியாக போட்டிருக்குங்க. ஸோ இதுவுமே அந்தளவு ஒரு கஷ்டமான கொஸ்டின் கிடையாது. இருந்தாலும் இதுவுமே விளையாட்டு ரீதியான ஒரு கொஸ்டின்ங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரஷ்யா இஸ்ரேல் மீது போர் தொடுத்துள்ளது, சீனா இலங்கை மீது போர் தொடுத்துள்ளது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த டைமில் ஒரு ஃபேமஸாக போயிட்டு இருந்த வார்ஸ் வந்து அந்த டைமில் நல்லாவே போயிட்டு இருந்தது. அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரஷ்யா வந்து உக்ரைன் மீது வந்து போர் தொடுத்துருக்கோம், ரைட்டுங்களா? ஆனால் இங்கே இஸ்ரேலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த உலக நடப்புகள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்றதை இங்கே நோட் பண்ணிக்கோங்க. உலக நடப்புகளில் வேர்ல்டு லெவலில் என்னென்ன நடக்குது, ஒரு பெரிய இன்சிடென்ட் தான். அவங்க மைனர் இன்சிடென்ட்லாம் கேட்கல, இதை நீங்கள் பார்த்தாலே போட்டுடலாம்.
ஓகேங்களா? ஸோ அந்த வேர்ல்ட் லெவலில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த உலக நடப்புகள்னு ஏதாவது ஒரு பகுதி உங்களுக்கு கிடச்சுன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் கொடுங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா உலக நடப்புகளுக்கு வந்து கொடுங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சொன்ன இந்த தமிழ்நாடு உள்ளே வருதா அப்படின்னு பார்த்து அது அந்த இதுக்கு கொடுங்க. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், ஆகாஷ், அக்னி, நாக் மற்றும் பிரமோஸ் ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்திய தற்காப்பு சூழலில் சேர்க்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவையெல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து நீங்கள் இந்தியாவோட பாதுகாப்பு ரீதியாக நம்ம ஏதாவது வாகனங்கள் உபயோகிக்கிறோமா, என்னென்ன ஒரு ஏவுகணைகள் உபயோகிக்கிறோம், ஓகேவா? ஸோ என்னென்ன போர் விமானம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த நேமிங்லாம் நீங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்தியாவோட பாதுகாப்பு, ஏன்னா நீங்கள் எழுத போகிறது வந்து ஒரு போலீஸ் எக்ஸாம்ன்றதுனால ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இங்கே வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடானது தமிழ்நாட்டிலையும் சரி இல்லை இந்திய லெவல்லையும் சரி, ஸோ அந்த செக்யூரிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு போங்க. அது வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து விளையாட்டை நல்லா இது பண்ணிக்கோங்க, விளையாட்டுக்குரியதை. 2வது வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த உலக நடப்புகள் பாருங்கள், இல்லை சொன்னது தமிழ்நாட்டோட வசதிகள் ரிலேட்டடான ஏதாவது ஒன்று பாருங்கள். ஓகே. இது வந்து 23 நடந்த கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிச்சு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ 22 நடந்த கொஸ்டின்ஸ் பாருங்களேன். நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் என்பவை பிரபலமான ஓடிடி தளங்கள். ஓகேவா? ஓடிடி என்பதன் விரிவாக்கம் ஓவர் த டாப். ஸோ அந்த டைமில் கோவிட் போயிட்டு இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிடிங்கிறது அப்போ தான் நல்லா ஃபேமஸ் ஆகி வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் நியூஸில் நல்லா பரவலாக வந்து வந்ததுனால அந்த கொஸ்டின்ஸை கூட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் கொஸ்டின், அந்த பார்த்தோன்னே போடுற மாதிரியான கொஸ்டினும் கூட. ஓகேங்களா? ஸோ இதுக்குன்னே ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஓகே, எலிமினேட் பண்ணிட்டு இது பண்ண பாருங்கள். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. நான் சொன்ன அதே மாதிரி தான், அந்த பாதுகாப்பு ரிலேட்டடானதோ இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ரிலேட்டடானதோ அதுலேருந்து வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு இந்த போர் விமானம் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் இதை நீங்கள் இந்த தேஜஸ்ங்கிறது போர் விமானம் தெரிஞ்சாவே நீங்கள் ஆன்சர் வந்து போட்டு போயிடலாம். ஓகேங்களா? வந்தே பாரத்துங்கிறது அதிவேக ரயில். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்ட அலைக்கற்றை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து ஜியோவுமே நல்லா பூமாகி வந்துச்சு. ஓகே. அதனால் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கூட வந்து அந்த டைமில் வந்து கேட்டிருக்கலாம். ஓகேவா? அதுவும் நீங்கள் அதுக்குன்னு தனியாக படிச்சு போக தேவையில்லை. நீங்கள் அந்த டைமில் அப்டேட்டில் இருந்தாலே நீங்கள் அதை போட்டு போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் ஈஸி எக்ஸாம்லாம் பயப்பட தேவையில்லை. இதோ பாருங்களேன், அடுத்த கொஸ்டின். இங்கிலாந்து நாட்டின் தற்போதைய மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் இந்ததுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி வரும். ஸோ அந்த உலக நடப்புகள் ரீதியான ஒரு கொஸ்டின். அந்த டைமில் வந்து அந்த ராணி வந்து இறந்துருவாங்க. ஸோ அது கொஞ்சம் இதாக போயிட்டு இருந்துச்சு, ஒரு பெரிய ஒரு டாக்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு பாருங்கள். அதை தாண்டி வந்து இந்த செக்யூரிட்டி ரிலேட்டடான கொஸ்டின், சரியா, இந்தியாவோட பாதுகாப்பு ரிலேட்டடாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்போ வந்து அந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்காங்க. அதை தாண்டி என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புது வசதிகள், அதாவது ஃபேமஸானதை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? புதுசாக ஏதாவது வசதிகள் வந்து வந்திருக்கா, இந்த மெட்ரோ, இந்த வந்தே பாரத், இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வந்து தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்திய லெவல்லையோ ஏதோ பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். ஓகே.